இவ்வளவு நாட்கள் கண்ணீர், இவ்வளவு நாட்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு, இவ்வளவு நாட்கள் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. கண்ணீரோடே தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. தீயையும் தண்ணீரையும் கடந்துதான் ஒவ்வொரு நாட்களும் நான் போய் கொண்டிருக்கிறேன். என்றைக்கு இதுக்கு ஒரு வெளிச்சத்தை பார்ப்பேன், என்றைக்கு ஒரு செழிப்பான இடத்துல நான் உட்காருவேன், என்றைக்கு நன்மைகளை நான் அனுபவிப்பேன். எத்தனை பேர் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தை உன்னை பலப்படுத்த போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? கண்ணீரோடு விதைத்த காரியங்கள், கண்ணீரோடு அழுத காரியங்கள், உன் அலங்காரமே உன்னை சுற்றிலும் கண்ணீர் மட்டும்தான் உனக்கு அலங்காரமா இருக்கிறது. உன் அலங்காரம் கொஞ்ச நேரம் கூட ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பதாக நீ வேற மாதிரி இருந்தா கூட உண்மையாவே கொஞ்ச நேரத்தில் உன் ரியாலிட்டி அப்படியே வெளியே காமிச்சிருது. உன் அழுகையின் கண்ணீர் தான் உனக்கு அலங்காரமா இருக்கிறது. ஆனா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இனி வருகிற காலம் கண்ணீர் உன் அலங்காரமா இருக்க போகிறது கிடையாது, உன்னை களிப்பினால் அலங்கரிக்க போகிறா. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி இந்த மாதம் இந்த வார்த்தையை கேட்கும் போது விசுவாசி, இனி கண்ணீரினால் உன் அலங்காரம் அல்ல. உன் கண்ணீரை கண்டவர், உன்னுடைய வேதனைகளை பார்த்தவர், உன்னுடைய துயரங்களை பார்த்தவர் இனி வருகிற நாட்களில் உன் கண்ணீருக்கு பதிலாக உனக்கு ஆனந்த களிப்பை, உன்னுடைய வேதனைக்கு பதிலாக நகைப்பை உன் வாழ்க்கையில கட்டிட போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி, ஆமாண்டவரே இவ்வளவு நாட்கள் கண்ணீர் தான் என் அலங்காரமாய் இருக்கிறது. என்னை பார்க்கிறவர்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாட்களும் என் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் குடும்பம், என் பிள்ளைகள் நான் மடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்திற்கு போகும் போதெல்லாம் என் வாழ்க்கையில கண்ணீர் மட்டும்தான், அதுதான் எனக்கு உணவாய் இருக்கிறது. ஆண்டவரே கண்ணீரே எனக்கு உணவாயிற்று, அந்த வசனத்தின்படியே என் வாழ்க்கை இருக்கிறது. ஆனா தேவ பிள்ளைகள் நம்புனீங்களா? இந்த மாதம் உன் கண்ணீருக்கு பதிலாக, ஆமென், உன் கண்ணீருக்கு பதிலாக தேவ சமூகத்துக்கு போனா கூட எனக்கு கண்ணீர் தான் ஆண்டவர் தாரா தாரையா ஊத்திட்டு இருக்கு. நானும் சந்தோஷத்தோட ஆவியில களி கூறணும் தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு கண்ணீர் தான் வருகிறது. என் குடும்பத்தை நினைக்கும் போது, என் வாழ்க்கையை நினைக்கும் போது, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நினைத்து பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் தான் ஆண்டவரே இருக்கிறது. என்றைக்கு இந்த கண்ணீர் மாறும்? கண்ணீரோடே தான் நான் விதைத்து கொண்டே இருக்கிறேன், கண்ணீரோடே நான் விதைத்துட்டே இருக்கிறேனே, இதுவே என் முடிவு ஆயிருமோ? எத்தனை பேர் நம்புறீங்க நீ கண்ணீரோடு விதைத்த காரியங்கள் எல்லாம் இனி கம்பீரமாக அறுக்கத்தக்கதா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி கமான் கமான் பீப்பிள். ஒரு காலம், ஒரு நாட்கள் யோசேப்பு வாழ்க்கையிலையும் அவன் மேல இருந்த அலங்காரமே வேறதான். யோசேப்புனாலே வேதம் சொல்லுகிறது அவன் கனி தரும் செடி. யோசேப்புக்கு அர்த்தமே அவன் பரவி பெருகுகிறவன். இதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆனா யோசேப்பு வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், ஏமாற்றம், துக்கம், வேதனை, அடிமைத்தனம், சிறையிருப்பு, துயரமான காரியங்கள், அவனை ஒடுக்குகிற காரியங்கள். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவனை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் புராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கண்ணீரே அவனுக்கு அலங்காரமாய் இருந்த போது அவன் பல நேரங்களை யோசித்திருப்பான் தானே, ஆண்டவரே இதுதான் என் முடிவோ, இதுதான் என் எல்லையோ, இப்படிதான் என் வாழ்க்கை முடிய போகிறதோ? ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க அவன் சிறையிருப்பை திருப்பி அந்த கண்ணீரை ஆனந்த களிப்பு? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி ஒரு ரக்கா தூராவா எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. சிறையில் இருக்கும்போது அவன் எவ்வளவு நாட்கள் கண்ணீர் வடிச்சிருப்பான்னு நமக்கு தெரியாது. ஆனா நான் நம்புறேன் ஒருவேளை ஏதோ ஒரு நாள் கண்ணீர் வடிச்சிருந்தா கூட பரவாயில்லை, ஆனா ஒவ்வொரு நாட்களும் அவன் கண்ணீர் வடிச்சு கொண்டே தான் இருந்திருப்பான். ஆண்டவரே இந்த எகிப்துல அடிமைத்தனத்துல இப்படி ஒரு சிறையிருப்புல நான் சிக்கி கொண்டிருக்கிறேன். என் அலங்காரமே எனக்கு மறந்து போயிற்று. என் அலங்காரம் இதுதானா? இதுதான் என் அலங்காரமா? ஆண்டவர் என்னை அழைக்கும் போது என் தகப்பன் எனக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து என்னை அலங்கரித்தாரு. ஆனா என்னை படைத்த தேவன் எனக்கு கண்ணீர் தான் ஆண்டவர் அலங்காரமா இருக்கிறது என்று சொல்லி அவன் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். ஆனா காலம் வந்தது பார், ஒரு நாள் அவன் கண்ணீர் வடித்தது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்ப வடித்தானா? எந்த சகோதரர்களால் தள்ளப்பட்டானோ, எந்த சகோதரர் அவனை விட்டு போட்டார்களோ அதே சகோதரர்கள் அவனுக்கு முன்பதாக வந்து
நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவன் தன்னை மறைத்து கொண்டு தனியே போய் அவர்களை நினைத்து அழுகிறான். அந்த கண்ணீருக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு நாள் நான் கண்ணீர் வடித்தேன், இவர்கள் என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்க இப்படி எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்களே, என் சொந்த சகோதரனை விட்டு போட்டுட்டானே, என் சொந்த சகோதரனே என்னை கைவிட்டுட்டார்களே, என்னை இப்படி ஒரு சிறையிருப்புக்கு தள்ளிட்டாங்களே, நான் செய்யாத ஒன்றுக்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை என் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே. ஆனா ஒரு நாள் கண்ணீர் வடிக்கிறான். ஆண்டவரே, ஒரு நாள் கண்ணீர் வடிச்சேன், இன்னைக்கு அந்த கண்ணீருக்கு பதிலா இன்னைக்கு எனக்கு கண்ணீர் வருகிறது. ஒரு நாள் துயரத்தோடு வடித்தேன், இன்றைக்கோ ஆனந்த களிப்புள்ள கண்ணீர் தான் எனக்கு வருகிறது. எவர்கள் முன்பதாக நான் தள்ளப்பட்டேனோ அவர்கள் முன்பதாகவே நீர் என்னை வேறு ஒரு அலங்காரத்தோடு, விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கைதட்டி வாங்கிக்கோ. விசுவாசிக்கிறீங்களா? அம்மாவல்ல சொல்லுங்க. ஒரு காலம் அவன் கண்ணீர் வடிச்ச போது யாரும் அவனை பார்க்கறதுக்கு இல்லை, நினைப்பதற்கு இல்லை. அவ்வளோ கண்ணீரை யோசிப்பு வடிச்சிருப்பான் சிறையிருப்புல. ஒவ்வொரு நாட்கள் கடந்து போகிறதே அவனுக்கு எவ்வளவு டஃப்பாக இருந்திருக்கும், கஷ்டமாக இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள் அப்படி தானே ஒவ்வொரு நாட்களை கடத்தி கொண்டு போகிறதே, ஒவ்வொரு நாட்கள் கடந்து போகிறதே எவ்வளவு வழிகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு காயங்கள், எவ்வளவு நிந்தனைகள். ஆண்டவரே, இதற்கெல்லாம் முடிவு இதுதானா? இந்த கண்ணீர் தான் என் முடிவா? எனக்கு சாப்பிட கூட மனசு வர மாட்டேங்க ஆண்டவரே. என் சாப்பிடல கூட, நான் சாப்பிடும் போது கூட கண்ணீர் நிறைய நேரங்கள் என் சாப்பாட்டுக்குள்ள விழுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன், இது உன் முடிவு அல்ல. உன்னுடைய கண்ணீரின் அலங்காரத்தை கர்த்தர் மாற்றக்கூடிய வேலை வருகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க, இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே. இந்த 5வது மாதத்துல இனி கண்ணீரின் அலங்காரம் அல்ல, இனி களிப்பின் அலங்காரம், இனி நன்மையின் அலங்காரம், இனி மேன்மையின் அலங்காரம், இனி மகிமையின் அலங்காரம், இனி உயர்வின் அலங்காரம் என் வாழ்க்கையை தேவன் தரப்போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி, come on.